ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாழினி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ஷூர் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ப்ரோக்ராமை சிஎம் மு.க. ஸ்டாலின் வந்து அரியலூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு அங்கன்வாடியில். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th நவம்பர் இந்த இயர் 2024. இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபேஸு. ஃபஸ்ட் ஃபேஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் தொட்டபெட்டாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது தமிழில் பார்த்திங்க அப்படின்னா ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளோட ஊட்டச்சத்தை மேம்படுத்தணும், ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதயம் காப்போம் திட்டம் அப்படிங்கிறது ஜூன் 2023 கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது வந்து 2021 கொண்டு வந்திருந்தாங்க. இந்த இதயம் காப்போம் திட்டம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பூஸ்டர் டோஸ் மாதிரி போட்டுட்டு அவங்கள அந்த 1 or 2 hours ட்ராவல் இருக்குது இல்லைங்களா, ஒரு சிட்டி சைடில் கொண்டு போய் அவங்கள இது காப்பாற்றணும் அப்படின்னா அது ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி செயல்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த டோசேஜ் கொடுக்குறத ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராம்நாத் கோயங்கா சத்ய சம்மான் அவார்ட்ஸ் வந்து இந்த நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ் குழுமம் வந்து கொடுத்துட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எடிஷன் கொடுக்குறாங்க. இதில் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஸ்கின் பாண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் இருக்குது இல்லைங்களா, அதோட க்ரோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மூடிஸ் ஆர்கனைசேஷன் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜிடிபியோட க்ரோ பார்த்திங்கன்னா 7.2% இருக்கும் அப்படின்ட்டு கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2025 6.6% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏப்ரல் டு மேல வந்து 6.7% ஜிடிபி க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறதையும் கணிச்சிருக்காங்க. டொமினிகா அப்படிங்கிற கண்ட்ரி வந்து பிரதமர் மோடியை வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. இது ஹையஸ்ட்டு அவார்ட் ஆஃப் சிவிலியன் அவங்க கண்ட்ரியில் கொடுக்கறது பார்த்திங்கன்னா டொமினியன் அவார்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிறத வந்து பிரதமர் மோடிக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கரோனா பீரியடில் அவங்களுக்கு வேக்சினேஷனுக்காக சப்போர்ட் பண்ணதுக்காக 75,000 டோசேஜ் வேக்சினேஷனுக்கு சப்போர்ட் பண்ணங்காட்டியும் அவங்களுக்கு வந்து ஹானர் அவார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நரேந்திர மோடிக்கு வந்து ரீசெண்டாக எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஹானர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா வந்து ஆர்டர் ஆஃப் த செயின்ட் ஆண்ட்ரூ த அப்ஸ்டல் அப்படிங்கிற அவார்ட் கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூட்டானில் த ஆர்டர் ஆஃப் த ட்ராக் கொயோல்போ அப்படிங்கிறத கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க. கிரீஸ் நாட்டில் வந்து செகண்ட் ஹையஸ்ட் அவார்ட் இருக்குது இல்லைங்களா, த கிராண்ட் கிராஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த ஹானர் அவார்ட் கொடுத்து கிரீஸ் வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஹானர் அப்படிங்கிறத கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க. எகிப்து வந்து ஆர்டர் ஆஃப் த நைல் அப்படின்னு கொடுத்து நரேந்திர மோடியை ஹானர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்கான ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரீசெண்டாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தர்தி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 அக்டோபர் 2024 கொண்டு வந்திருக்காங்க. எப்போன்னா அது காந்தி ஜெயந்தி அப்போது கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் ஹசாரிபா அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து தர்தி ஆபா அப்படிங்கிறது வந்து நிலத்தின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். நிலத்தின் தந்தை பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரதமரின் பழங்குடியின ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது ஷார்ட்டாக பிஎம் ஜன்மன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க.
இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th நவம்பர் 2023ல். இதுவும் ஜார்க்கண்டில் தான், குந்திங்கிற பிளேஸில். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட கல்வியை மேம்படுத்துறதுக்காக 40 ஏகலைவ மாதிரி உறைவிட பள்ளிகளை அங்கே அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி மேலே பார்த்தோம் இல்லைங்களா, தர்தியாவா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65,000 வில்லேஜஸோட உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் உருவான தினம் பார்த்திங்கன்னா நவம்பர் 15th. இது வந்து பிர்சா முண்டா இருக்காருங்க இல்லைங்களா, அவரோட பர்த்டேவும் அந்த இது தான். அப்பயே அந்த டேவையே வந்து ஜார்க்கண்ட் உருவான தினமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஜார்க்கண்ட் எப்போ ஒரு தனி ஸ்டேட்டாக பிரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000ல் நவம்பர் 15th அப்போது 28th ஸ்டேட்டாக ஜார்க்கண்ட் பிரிஞ்சது. ஜார்க்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா பீகாரோட ஒரு பார்ட்டாக இருந்தது, அதிலேருந்து பிரிஞ்சது தான் ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜார்க்கண்டோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா ராஞ்சி. நெக்ஸ்ட்டு ஷார்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா அடல் பென்ஷன் யோஜனாங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2015ல் கொண்டு வந்தாங்க. இது வந்து அமைப்பு சாரா துறையில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம் தான்.